தோழர்களுக்கு வணக்கம். ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கிற மக்களை எப்படி பயன்படுத்திக் கொள்வார்கள், அவர்கள் மீதான அவர்களுடைய கருணை எப்படி இருக்கும், அதே நேரம் அவர்கள் எப்படியான மொழிகளை வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை மயக்கி வைத்திருப்பார்கள் என்பதையும், ஒரு காலகட்டத்தில் அந்த கீழ்நிலை மக்கள் புரட்சி செய்ய வழிகிட்டா அல்லது தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த வழிகிட்டா எப்படியான எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள் என்பதையும் மிகவும் அரசியல் பூர்வமா இந்த கவிதை அணுகி இருக்கு. வெயிலுடைய அந்த கவிதையை நாங்கள் இப்போது பார்ப்போம். நான் மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி. தலைமுறை 1. என்னிடம் விசுவாசம் மிக்க ஒரு பன்றி இருந்தது. அதை பல நூற்றாண்டுகளாக நான் பழக்கினேன். தேவையை பொறுத்து அதன் தசைகளை அவ்வப்போது அறுத்துக் கொள்வேன். சாந்தமாக இப்படி சொல்லும், நான் உங்கள் வீட்டு கோதுமை தவிட்டாலும் நீராளுமானவன். எதிர்பாராத விருந்தினர்களால் ஒரு நாள் வீடு நிறைந்துவிட நான் புலக்கடை பக்கம் போய் மௌனமாக நின்றேன். புரிந்து கொண்டு சிரித்தபடி வந்து வெட்டு மேசையில் படுத்தது. அதன் காதில் சொன்னேன், ஞாயிறு அந்தியில் உன் இரத்தத்தால் செவ்வானம் செய்வேன். உன் மாமிசம் மகிழம்பூவில் வாசமாயிருக்கும். இப்போது அதன் கழுத்து வெட்டுவதற்கு சிரமமாக இருக்கவில்லை. மறுநாள் நான் உறங்குகையில் அதன் குட்டி என் சுண்டு விரலை தின்றுவிட்டது. கேரட் என்று நினைத்தேன் என்றபடி தலைகுனிந்து நின்றது. நான் அதன் விழிகளில் எதிர்ப்பின் சிறு ஒளி வளையத்தை கண்டேன். மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி. வெயில். நன்றி.